இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து நமக்கு கிடைக்கப்பெற்ற சில முக்கியமான தகவல்கள் மற்றும் ஆடியோ அப்டேட்டுகளின் அடிப்படையில் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ ரேஷன் கடையில் கிட்டத்தட்ட 23 மாவட்டங்களுடைய முடிவுகள் நமக்கு சரிவர வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து அனைத்து தரப்பு மக்களுமே தினசரி கேள்விகள் மேலே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது வரைக்கும் ஒரு 23 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில மாவட்டங்களுக்கு டிஆர்பி ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அனைத்துமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அப்டேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையான்றது டவுட்டாக தான் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி அப்டேட்டில் வரது எந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால அவங்க விடுமுறையில் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக திங்கட்கிழமை ஜூன் 30ஆம் தேதி மீதி இருக்கிற 7 மாவட்டத்துடைய ரிசல்ட்டும், ஜூலை 1லேருந்து 5க்குள்ளே மீதி இருக்கிற 5-10 மாவட்டத்துடைய ரிசல்ட்டும் வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ புதன்கிழமை, அடுத்த வாரம் புதன்கிழமையிலிருந்து தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸு நமக்கு பப்ளிஷ் செய்யப்படும். அதனால் கவலையே பட வேண்டாம். ரேஷன் ஷாப்பில் நிறைய பேர் குளறுபடிகள் இருக்குது அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. அமைச்சர்கிட்டையும் மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண எனக்கு பணி வாய்ப்பு இல்லை, எனக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பணியிடங்களை நிரப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு ரொம்ப நாளாகவே போராடிட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்களுக்கு பிறகு வெளியான ரிசல்ட்லேயே வெறும் 100 பேர், 30 பேர், 10 பேர், 15 பேர், 7 பேர் இப்படி செலெக்ஷன் பண்ணுறது இதுவே முதல் முறை. நமக்கு கிடைச்ச இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஓரிரு தினங்களில் மிக முக்கியமாக அப்டேட்டாக நமக்கு கொடுக்க இருக்காங்க கூட்டுறவுத்துறையின் வாயிலாக. ஸோ கூட்டுறவுத்துறையில் ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டுக்காக தான் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு கோரிக்கை எல்லாமே வச்சுருக்காங்க. அமைச்சர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்டர்வியூவில் நல்லா அட்டன் பண்ணேன், ஆனால் எனக்கு பணி வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இன்டர்வியூவில் கோரிக்கை வச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பணி வாய்ப்பு 100% வழங்கப்படும். இதில் எந்த விதமான கோரிக்கையும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்டர்வியூவில் மறு வாய்ப்பு கொடுக்குவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து செலெக்ஷன் ஆகியிருக்காங்க, நல்ல முறையில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெயர்கள் மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பி இணையதளத்தில் இடம்பெறலை அப்படின்னு கோரிக்கை வச்சதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதுனால அவங்களையும் பெயர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு தற்காலிக செலெக்ஷன் பட்டியல் 2வது இன்னொரு பட்டியலை வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. செகண்ட் ப்ரொவிஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த 38 மாவட்டத்திற்கும் வெளியிட்ட பின்னாடி செகண்ட் ப்ரொவிஷன் லிஸ்ட்டு வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை நிச்சயமாக அதிக அளவில் நியமிக்கிறதுக்கான ஒரு முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த ஆண்டு அதிக அளவில் நியமிக்கப்படுவது 100% உறுதி. அதுலேயே பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த ஆண்டு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுனால ஸோ பெண்கள் அதிக அளவில் இனி வரும் காலங்களில் ரேஷன் கடையில் பணியாற்றுவாங்க அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எந்த மாவட்டத்திற்கு நமக்கு ரிசல்ட் வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, திங்கட்கிழமை காலையில் 10 மணி அளவில் சேலம், கோவை, நாமக்கல் 3 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ மக்களே ரெடியாக இருங்க. இந்த மாவட்டத்தினருக்கு வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக வெளியிடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. அவங்களுடைய ரிசல்ட்டையும் தற்சமயம் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை சொந்தமான சில அப்டேட்கள் அனைத்துமே விரைவில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து நமக்கு கிடைக்கப்பெற்ற சில முக்கியமான தகவல்கள் மற்றும் ஆடியோ அப்டேட்டுகளின் அடிப்படையில் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ ரேஷன் கடையில் கிட்டத்தட்ட 23 மாவட்டங்களுடைய முடிவுகள் நமக்கு சரிவர வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து அனைத்து தரப்பு மக்களுமே தினசரி கேள்விகள் மேலே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுவரைக்கும் ஒரு 23 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில மாவட்டங்களுக்கு டிஆர்பி ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அனைத்துமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அப்டேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையான்றது டவுட்டாக தான் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி அப்டேட்டில் வரது எந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால அவங்க விடுமுறையில் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக திங்கட்கிழமை ஜூன் 30ஆம் தேதி மீதி இருக்கிற 7 மாவட்டத்துடைய ரிசல்ட்டும், ஜூலை 1லேருந்து 5க்குள்ளே மீதி இருக்கிற 5-10 மாவட்டத்துடைய ரிசல்ட்டும் வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ புதன்கிழமை, அடுத்த வாரம் புதன்கிழமையிலிருந்து தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸை நமக்கு பப்ளிஷ் செய்யப்படும். அதனால் கவலையே பட வேண்டாம். ரேஷன் ஷாப்பில் நிறைய பேர் குளறுபடிகள் இருக்குது அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. அமைச்சர்கிட்டையும் மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண எனக்கு பணி வாய்ப்பு இல்லை, எனக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பணியிடங்களை நிரப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா, தமிழக அரசு ரொம்ப நாளாகவே போராடிட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்களுக்கு பிறகு வெளியான ரிசல்ட்லேயே வெறும் 100 பேர், 30 பேர், 10 பேர், 15 பேர், 7 பேர் இப்படி செலெக்ஷன் பண்ணுறது இதுவே முதல் முறை. நமக்கு கிடைச்ச இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஓரிரு தினங்களில் மிக முக்கியமாக அப்டேட்டாக நமக்கு கொடுக்க இருக்காங்க கூட்டுறவுத்துறையின் வாயிலாக. ஸோ கூட்டுறவுத்துறையில் ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டுக்காக தான் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு கோரிக்கை எல்லாமே வச்சுருக்காங்க. அமைச்சர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்டர்வியூவில் நல்லா அட்டன் பண்ணேன், ஆனால் எனக்கு பணி வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இன்டர்வியூவில் கோரிக்கை வச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பணி வாய்ப்பு 100% வழங்கப்படும். இதில் எந்த விதமான கோரிக்கையும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய இன்டர்வியூவில் மறு வாய்ப்பு கொடுக்குவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து செலெக்ஷன் ஆகியிருக்காங்க, நல்ல முறையில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெயர்கள் மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பி இணையதளத்தில் இடம்பெறலை அப்படின்னு கோரிக்கை வச்சதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதுனால அவங்களையும் பெயர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு தற்காலிக செலெக்ஷன் பட்டியல் 2வது இன்னொரு பட்டியலை வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. செகண்ட் ப்ரொவிஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த 38 மாவட்டத்திற்கும் வெளியிட்ட பின்னாடி செகண்ட் ப்ரொவிஷன் லிஸ்ட்டு வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை நிச்சயமாக அதிக அளவில் நியமிக்கிறதுக்கான ஒரு முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த ஆண்டு அதிக அளவில் நியமிக்கப்படுவது 100% உறுதி. அதுலேயும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த ஆண்டு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுனால ஸோ பெண்கள் அதிக அளவில் இனி வரும் காலங்களில் ரேஷன் கடையில் பணியாற்றுவாங்க அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எந்த மாவட்டத்திற்கு நமக்கு ரிசல்ட் வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை காலையில் 10 மணி அளவில் சேலம், கோவை, நாமக்கல் 3 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ மக்களே ரெடியாக இருங்க. இந்த மாவட்டத்தினருக்கு வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக வெளியிடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. அவங்களுடைய ரிசல்ட்டையும் தற்சமயம் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை சொந்தமான சில அப்டேட்கள் அனைத்துமே விரைவில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.